பாலியல் வன்முறைக்கு உள்ளான மாணவியின் அடையாளத்தை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக போலீஸ் டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் 19 வயது மாணவி கல்லூரியின் வளாகத்திற்குள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவனை போலீசார் கைது செய்துள்ளனர். இதன் பிறகு இந்த வழக்கு குறித்த விவரம் இணையதளத்தில் வெளியானது. அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள் இருந்தது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகார் அளித்திருந்தார். அந்த கடிதத்தில் ஞானசேகரன் மீது 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் சைதாப்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகி என்பதும் தெரிய வந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கையின் நகல் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாள விவரங்களை அவரது வீட்டு முகவரியுடன் போலீசார் பகிர்ந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தும் இத்தகைய செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீதும் மாநில காவல்துறையினர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் அண்ணாமலை கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இதனால் தமிழக அரசு அதிர்ச்சி அடைந்துள்ளது. தேசிய மகளிர் ஆணையம் தமிழக டிஜிபிக்கு பல உத்தரவுகள் பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 19 வயது மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான விவகாரத்தை தேசிய பெண்கள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த கொடூரமான சம்பவத்திற்கு கமிஷன் கடும் கண்டனம் தெரிவிப்பதுடன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க துணையாக நிற்கும். இதே போன்றே குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடும் குற்றவாளி மீது முந்தைய வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க தமிழக போலீசார் தவறிவிட்டனர். இந்த அலட்சியத்தால் தான் குற்றவாளி அதே போன்ற குற்றத்தை செய்ய தூண்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவது கவலை அளிக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். கடுமையான தண்டனை கிடைக்கும் வகையில் குற்றவாளி மீது BNS சட்டப்பிரிவு 71 கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் தமிழக அரசு மெத்தனமாக செயல்பட்டால் CBI விசாரணைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைகள் குறித்தும் ரிப்போர்ட்டை தயார் செய்து வருகிறதாம் தேசிய மகளிர் ஆணையம். இனிவரும் காலங்களில் தமிழகத்தில் அதிரடி ஆட்டங்கள் நிறைய உள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன.